ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 62வது அதிகாரத்திலே 7வது வசனம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எருசலேமை ஸ்திரப்படுத்துகிறார். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்வை ஸ்திரப்படுத்துகிற தேவன், உறுதிப்படுத்துகிற தேவன். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? சில இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு கட்டும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அதற்கு கீழே ஆழமாக அஸ்திபாரம் எடுப்பாங்க. ஆழமாக அஸ்திபாரம் எடுத்து அந்த இடத்துல கற்களை போட்டு பெல்ட் போட்டு அதுக்கு மேலே தான் கட்டடத்தை கட்டுவாங்க. அப்போ கட்டும்போது தான் அந்த அஸ்திபாரத்தினால தான் அந்த வீடு என்ன பண்ண தெரியுங்களா? உறுதியாக இருக்கும், ஸ்திரமாக இருக்கும். ஒருவேளை காற்றோ மழையோ வந்தால் கூட அது அசைக்கப்படாம உறுதியாக இருக்கும். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்வை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்துவாராம். எருசலேம் என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? எருசலேம் என்பதற்கு சமாதானம் என்று பொருள். அப்ப நம்முடைய வாழ்வினுடைய சமாதானத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்வினுடைய சமாதானத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். அதை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு உங்க வாழ்விலே சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தரை நோக்கி நீங்க பாருங்க. அவர் உங்களுக்கு சமாதான கர்த்தராக வெளிப்படுவார், சமாதானத்துக்கு காரணராக வெளிப்படுவார். இந்த இடத்திலே அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்துகிற தேவன், சமாதானத்தை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர். அவர் பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அமர்ந்திருக்க விடாதிருக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? பாருங்க, கர்த்தர் எருசலேமை ஸ்திரப்படுத்துவது மாத்திரமல்ல, அதை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக புகழ்ச்சியாக மாற்ற விரும்புகிறார். அந்த தேசத்துக்கென்று சொல்லி கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்ற விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் கர்த்தர் உங்க வாழ்வை கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மாற்ற விரும்புகிறார். அதற்குத்தான் வேதம் சொல்லுகிறது, அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். நாம் என்ன செய்யணும்? நாம இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் வேதம் அதான் சொல்லுகிறது. மேலே வாசிப்பீர்கள் என்று சொன்னார். என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப ஜாமக்காரன் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இரவா இருக்கட்டும் பகலா இருக்கட்டும், பாருங்க, எல்லா நேரத்திலும் காவல் காப்பாங்க. ஒரு ராஜாவினுடைய அரண்மனை இருக்குன்னு சொன்னா, அந்த ராஜாவினுடைய அரண்மனையிலே பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் அதை பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க. கோட்டை என்று சொன்னால் இரவும் பகலும் அதில் எப்பொழுதும் ஜாமக்காரர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு ஜாமத்திலையும் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு ஆள் போயிட்டு அடுத்த ஆள் வந்துடுவாங்க. அப்ப மாத்தி மாத்தி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? டியூட்டி செய்வாங்க, வேலை செய்வாங்க. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் முறையிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவரால் சும்மா இருக்க முடியாது, அமைதியாக இருக்க முடியாது. அவர் அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்க வாழ்வை அவர் ஸ்திரப்படுத்தி, உங்க வாழ்வுடைய சமாதான ஸ்திரப்படுத்தி, உங்க வாழ்விலே கீர்த்தி புகழ்ச்சியுமாய் மாற்றுகிற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இன்றைக்கு கூட கர்த்தரை நோக்கி பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்வை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றுவார். உங்க வாழ்வினுடைய சமாதானத்தை உறுதிப்படுத்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே சமாதானத்தை நிறைவாய் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் உண்மை தேடுகிறதுனால நீங்க அவங்களுடைய வாழ்க்கையை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபத்தின் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.